திருவண்ணாமலை மாவட்டம் செல்லியம்மன் கோயில் தெருவில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது கால்வாய்களை சீரமைத்து வெள்ள நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், தற்போது இப்போ அந்த பணிகளானது எந்த வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். கட்டாயமாக புயல் எதிரொலியாக திருவண்ணாமலை மாவட்டம் நேற்று கிட்டத்தட்ட 8 மணி முதல் தற்போது வரை தொடர் மழை பெய்து கொண்டிருப்பது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பதிவாகியுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை புறநகர் பகுதியான செல்லியம்மன் கோவில் தெரு பகுதியில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை நீர் புகுந்து வெள்ளத்தினால் அந்த குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பூஜை அறை, சமையல் அறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தண்ணீர் புகுந்ததால் இரவு முதல் தூங்காமல் அந்த கிராம மக்கள் அவதிப்பட்டு வந்ததாக தெரிவித்தனர். நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பாக பிரத்யேகமாக அந்த செய்தியை நம்ம வெளியிட்டோம். அந்த செய்தி எதிரொலியாக தற்போது மாநகராட்சி அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த செல்லியம்மன் கோயில் தெருவில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ஜேசிபி 3க்கும் மேற்பட்ட ஜேசிபி எந்திரங்களை கொண்டு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அந்த கால்வாயில் உள்ள அடைப்புகளை சரி செய்து அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியானது தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்னும் சிறிது அரை மணி நேரத்தில் அந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டு அந்த குடியிருப்புக்குள்ள தண்ணீரானது வெளியேற்றப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேடு பகுதியில் மஞ்சள் நீர் கால்வாயில் இருந்து வெளியேறிய தண்ணீர் குடியிருப்புகளில் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். வீடுகளில் புகுந்த தண்ணீரை பிளாஸ்டிக் பாடி உள்ளிட்டவை மூலம் மக்கள் வெளியேற்றினர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாநகரில் வெளுத்து வாங்கிய மழையால் 6 போல் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ரயில்வே சாலை, காமராஜர் வீதி, அன்னை இந்திரா காந்தி சாலை, காந்தி சாலை உள்ளிட்ட இடங்களில் தேங்கிய தண்ணீரால் மக்கள் இன்னல் அடைந்தனர். புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. சென்னை குளத்தூரில் உள்ள ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் முறிந்து விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டன. சென்னை GN செட்டி சாலையில் சாயும் நிலையில் பெயர் பலகை இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாணிமகால் மேம்பாலம், வட உஸ்மான் ரோடு செல்லும் வாகனங்கள் மாற்று வழிபாதையில் திருப்பிவிடப்பட்டன. பலத்த காற்று வீசியதில் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கையில் 100 ஆண்டு பழமையான மரம் சாலையில் சாய்ந்தது. பொன்னேரி பழவேற்காடு சாலையின் குறுக்கே புளிய மரம் சாய்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அவ்வழியாக வாகனங்கள் ஏதும் செல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கஸ்பாவில் மரம் முறிந்து விழுந்ததில் பள்ளி கட்டடம் சேதமடைந்தது. சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று 500 மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இதையடுத்து மழையால் தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்க இன்று 7 மாவட்டங்களில் 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். இதன்படி சென்னையில் 200 முகாம்கள், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் தலா 50 மருத்துவ முகாம்கள் என 500 முகாம்கள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடத்தப்படும் எனவும் தேவைக்கு ஏற்ப முகாம்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த முகாம்களில் காய்ச்சல், சளி பரிசோதனை, BP, சர்க்கரை அளவு போன்ற அடிப்படை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் மருந்துகளுடன் நிலவேம்பு குடிநீர், சேற்றுப்புண் மருந்து ஆகியவையும் வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார்.
கோவை மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை வரை கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் தங்களது கட்டுமான தளங்களில் உள்ள கிரேன்களை பாதுகாப்பாக கீழே இறக்கி வைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். விளம்பர போர்டுகள் வைத்திருப்பவர்கள் அவற்றை இறக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்கள் நீர்நிலைகளில் துணி துவைக்கவோ குளிக்கவோ மீன் பிடிக்கவோ செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மழைநீர் தேங்க வாய்ப்புள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். நிவாரண முகாம்களில் தங்க விரும்பும் பட்சத்தில் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். மேலும் வால்பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கும் அணைக்கட்டு பகுதிகளுக்கும் நீர்வீழ்ச்சிக்கும் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் மழையின் தாக்கம் குறைந்ததை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நேற்று காலை 8 மணி முதல் இன்று காலை 8 மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது. சூறைக்காற்றுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் பாதிப்புகளை பார்வையிட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் ஆய்வு செய்து வருகிறார். இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சென்னையை பொறுத்தமட்டில் கடந்த 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் நேற்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, பூங்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மக்களின் குறைகளை கேட்டிருந்தார். தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. நேற்று முதலே மழை ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது லேசான மழை பெய்து வரக்கூடிய இந்த சூழலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். இந்த பகுதியில் உள்ள செல்வி நகர் பகுதியில் மழை நீரை வெளியேற்றும் அலுவலகத்தில் பார்வையிட்டு தற்போது அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். உடன் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகர மேயர் பிரியா, அதே போல மாநகராட்சி ஆணையர் குமரகுமரன், அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கொளத்தூர் தொகுதியில் என்ன நிலவரம் என்பதை கண்டறிவதற்காக நேரில் இப்போது மழை தூடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் இந்த பணிகளை ஆய்வு மேற்கொண்டு மக்களின் குறைகளையும் கேட்டறியிருக்கிறார். மேலும் நிவாரண முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களை 5 இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருப்பதாக தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்த இடங்களுக்கும் சென்று கொளத்தூர் தொகுதியினுடைய நிலவரத்தை கண்காணித்து அது உடனடியாக சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கனமழையினால் கார் பழுது பார்க்கும் கடையின் பின்புறத்திலிருந்து 6 கார்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று காலை தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து கனமழை என்பது நீடித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலும் தொடர்ந்து அந்த கனமழை என்பது நீடித்து வரக்கூடிய சூழல்ல செஞ்சி நகரத்துக்கு உட்பட்ட கார் பழுது பார்க்கும் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 கார்கள் முழுவதுமாக வெள்ள நீரில் மூழ்கி இருக்கிறது. தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக குடியிருப்புகள் மற்றும் பல்வேறு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்து வரக்கூடிய சூழல்ல இங்கு கார் சர்வீஸ் செய்வதற்காக கொண்டு விடப்பட்ட கார்கள் மழை நீரில் முழுவதுமாக மூழ்கி தற்போது சேதமடைந்திருக்கிறது. தற்போது ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரத்தினுடன் அந்த கார்களை மீட்கும் ஈடுபட்டிருக்கிறாங்க. இருப்பினும் கூட கார்கள் முழுவதுமாக மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. தொடர்ந்து செஞ்சியினுடைய பல்வேறு பகுதிகள், குறிப்பாக ஜிஹெச் உள்ளிட்ட பல பகுதிகள் மழை நீர் சூழப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பனங்கல் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மதுராந்தகம் எண்டத்தூர் இடையிலான சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராபர்ட் வழங்க கேட்கலாம். ராபர்ட், இந்த போக்குவரத்தை சரி செய்வதற்கு ஏதேனும் பணிகள் நடைபெற்று வருகிறதா?
கண்டிப்பா மனுஷா, மதுராந்தகத்திலிருந்து எண்டத்தூர் வழியாக உத்தரப்பிரதேச செல்லும் சாலை. இந்த மார்க்கத்தில் சுமார் 15க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. நேற்று புயல் காரணமாக அதிக அளவில் மழை பெய்த இந்த பகுதியில் இருந்து தற்போது தண்ணீர் வடிந்து கொண்டிருப்பதால் பனங்கல் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்போது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழியாக பயன்படுத்தினால் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு வழியாக மதுராந்தகம், செய்யூர், கிழக்கு சாலை செல்லக்கூடிய பயணிகள் பெரும்பாலும் இந்த சாலையை பயன்படுத்துவார். தற்போது இந்த பனங்கல் ஓடையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தண்ணீர் வடிந்தால் மட்டுமே இந்த சாலையை மீண்டும் பயன்படுத்த முடியும். ஏற்கனவே இந்த பாலத்தில் தரைப்பாலமாக இருந்து கடந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு பாலம் திறக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்த நிலையில் பாலத்திற்கு மேல அதிகப்படியான தண்ணீர் வருவதால் தற்போது இந்த பனகல் ஓடை பாலம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரோபர்ட். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்.